இப்போ டாக்ஸிக் படம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போஸ்ட்போன் ஆயிருச்சு. ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மார்ச் 19 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 4க்கு போஸ்ட்போன் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 4லேருந்து அஃபிஷியலாக போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் நியூ ரிலீஸ் டேட்டையும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கீர்த்தி சுரேஷ் மிஸ்கின் லீடாக நடிக்கிற மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்திருக்கு. படத்தோட பேர் சத்யவான் சாவித்ரி. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். டம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. காட்டாளன் படத்தை பார்த்தீங்கன்னா வர மே 28 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நியூ போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்லேயுமே இது கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். சட்டென்று மாறுது வானிலை படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஜெயில் லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். துருவ நட்சத்திரம் படம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 15க்குள்ளே ரிலீஸ் பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு. இந்த ஜூன் 15க்குள்ளே எந்த டேட்டை லாக் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்த படத்தை இப்போ தேட்டரில் நம்ம எதிர்பார்க்கலாம். நூறுசாமி படத்தோட நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் இப்போ ப்ரோமோ வந்திருக்கு. சாங்கோட பேர் அம்மா அம்மா தான். ஃபுல் சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். கருப்பு படத்தோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் கருப்பா கூடவா அப்படின்ற சாங் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாங் நல்லாயிருக்கு. படம் பார்த்தீங்கன்னா வர மே 14 கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. அதிரடி படத்தில் இந்த அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாங் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாசில் ஜோசப் அண்ட் டொவினோ தாமஸ் லீடர் நடிக்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா வர மே 14 ரிலீஸ் ஆகுது. லவ் ஓ லவ் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ஃபுல் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ ஃபோட்டோஸும் வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகும். இது ஒரு லவ் மூவியாக எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாந்தி டாக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிற 4வது மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5:30 ரிலீஸ் ஆக போகுது. எந்த மாதிரி டைட்டில் இருக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ திருஷ்யம் 3 படத்துலேருந்து டீசர் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மோகன்லால் லீடாக நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. 29 இந்த மூவி படத்துலேருந்து த வேர்ல்ட் ஆஃப் 29 சாங் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு லவ் அண்ட் ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா வர மே 8 கிராண்டாக தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு மலையாளம் மூவிஸ் தான் மாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தில் இந்த அஃபிஷியல் ரிலீஸ் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா ஜூலை 5 ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு காமெடி மூவியாக ரெடி ஆகுது. சிங்கா படத்தோட அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் சாங் முத்தே சாங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு எமோஷனல் ட்ராமா மூவி. படம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் தேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட் மூவியான ஒன் நைட் ஒன்லி படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் 7 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு த்ரில்லர் மூவி. படம் இங்கிலீஷில் மட்டும் தேட்டர்களில் ரிலீஸ் ஆக போகுது. எபிக் படத்துலேருந்து அஃபிஷியல் டீசர் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் நல்லாயிருக்கு. இது ஒரு லவ் மூவியாக எடுத்திருக்காங்க. ஆனந்த் தேவர்கொண்டா இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போது தெலுங்கில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறத இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டைட்டில் எந்த மாதிரி இருக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். TN 2026 தங்க நட்சத்திரம் படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமேசான் பிரைம், சிம்பிளி சவுத், ஷார்ட் ஃப்ளிக்ஸ் அண்ட் ஆஹா தமிழில் இன்றைக்கி அஃபிஷியலாக ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. தேட்டர்களில் ரிலீஸ் ஆகி இது ஒரு ஹிட் மூவி. முஸ்தஃபா அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி அமேசான் பிரைமில் இந்த மூவி ப்ரீமியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஃபிஷியலாக ஆஹா தமிழில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் மூவியான மேன் ஆன் ஃபயர் அப்படின்ற மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் ஆகிருக்கு. மனிதன் தெய்வமாகலாம் படத்தை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வர மே 1 அதாவது இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு சன்நெக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போது 3ஆம் பிறை அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை பார்த்தீங்கன்னா டிஜிட்டல்ஸ் எக்ஸ்டாண்டட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு பிரைம் வீடியோவில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. ஹாலிவுட் சீரிஸான த லெட்ஜ் அப்படின்ற சீரிஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் லாங்குவேஜ் பிளேயில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி சீரிஸான த கிரேட் இண்டியன் கபில் ஷோ அப்படின்ற சீரிஸை பார்த்தீங்கன்னா இன்னும் வர மே 2 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. ஹிந்தியில் மட்டும் ப்ரீமியர் ஆக போகுது. எக்ஸாம் அப்படின்ற ஒரு தமிழ் வெப் சீரிஸோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்திருக்கு. ட்ரெய்லர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது ஒரு த்ரில்லர் சீரிஸ். இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா வர மே 15 பிரைம் வீடியோவில் அஃபிஷியலாக ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. ஹிந்தி மூவியான கத்ரிக் வியா அப்படின்ற ஒரு மூவி பார்த்தீங்கன்னா வர மே 15 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நியூ போஸ்டர் வந்திருக்கு. ஹிந்தியில் மட்டும் ப்ரீமியர் ஆக போகுது. ஹாலிவுட் சீரிஸான
ராஃபா அப்படின்ற ஒரு சீரிஸ் பார்த்தீங்கன்னா வர மே 29 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் சீரிஸ், தமிழ் லாங்குவேஜ்லையுமே ப்ரீமியராக வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டேல்ஸ் ஃப்ரம் 85 சீரிஸை பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸில். இதுக்கான சீசன் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சீசன் 2 கூடிய சீக்கிரம் ப்ரீமியர் பண்ண போகிறத இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணினா மறுபடியும் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.